ஆஃபீஸ் மாற்றம் செய்து கொண்டு அதிக வருமானத்தோட நீங்கள் புதிய வேலையில் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வலுவாக அமைப்பதற்கான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப நாள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய இழுபறியான வேலைகள் எல்லாம் கூட உங்களால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஸோ அந்த நல்ல தருணத்தை உருவாக்கி கொள்ள ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த வாரம், அதாவது 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 2024 வருடம் மே மாதம் 2ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்கள், தமிழில் சித்திரை 13 சித்திரை 19 வரையிலான நமது கன்னிராசி வார பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது கன்னிட்டுடைய ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு போகலாம். இந்த வார கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, தமிழில் சித்திரை 15 அன்னைக்கு சந்திர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் 17ஆம் தேதி சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறாருங்க. மேலும் மூன்றாவது மாற்றமாக 2024 வருடம் மே மாதம் 1 தேதி அன்னைக்கு, புதன்கிழமை அன்னைக்கு, தமிழில் சித்திரை 18 அன்னைக்கு குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறார், குரு பெயர்ச்சி ஆகிறாருங்க. நான்காவது மற்றும் கடைசி மாற்ற நிலையாக 2024 வருடம் மே மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது வியாழக்கிழமை சித்திரை மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறார். எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது கன்னிராசி என்பர்களில் மூத்தவர்களுக்கு, முதியோர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் தக்க ஆலோசனைகளை கேட்டு செயல்படும் போது உங்கள் வேலைகளை நீங்கள் சீக்கிரமாக முடிக்க முடியுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்காக நீங்கள் தேவையான நபர்களிடம் தேவையான ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்வதில் தயக்கமே காட்டாமல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. நினைத்த காரியங்கள் எல்லாத்தையுமே உங்களால் சிறப்பாக முடிக்க முடியும். நீங்கள் நினைச்ச மாதிரி நல்ல ரிசல்ட் கொண்டு வர முடியுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் சூப்பராகவே இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு எல்லாமே உங்களை விட்டு நீங்கக்கூடியவாகவும் இருக்குங்க. பேச்சு திறமை அதிகரிக்கும். இந்த வாரம் உங்கள் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் உங்களால் இந்த வாரம் முடிக்க முடியுங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி பெருகும். மேலும் தனம் சார்ந்த நெருக்கடியில் இத்தனை நாளாக இருந்திருக்கலாம், ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு அது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரம் சில இன்ப சுற்றுலாக்கு நீங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஒருவேளை தாயாக போகக்கூடிய கர்ப்பிணி பெண்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அன்றாட நடவடிக்கைகளாக நீங்கள் ரெகுலரைஸ் வேலையெல்லாம் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்களின் கவனக்குறைவு காரணமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது, அன்றாட பணிகளை கூட நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு மன அழுத்தங்களை தந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்கள் ப்ரெஷரை குறைச்சிக்கிறதுக்கு தியானம், யோகா போன்றவற்றை நீங்கள் செய்து கொள்வது நல்லது. வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பரபரப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருந்தாலும் வருமானம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லாமல் போகலாங்க. இருந்தாலும் கூட்டு தொழில் இந்த வாரம் சுமாராக நடைபெறும். ஆயினும் வழக்கமான லாபத்தை குறையாம நீங்கள் ஈட்ட முடியும். எனவே கூட்டு தொழில் இந்த வாரத்தில் நல்ல லாபத்தை தருவதாக அமைங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் லாபம் இல்லாமல் போகலாம். அதனால கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுறது நல்லது. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்குங்க. எந்த துறையாக இருக்கக்கூடிய கலைஞர்களாக நீங்கள் இருக்கலாம் சரிங்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெறணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க. கொஞ்சம் தீவிரமாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். சக கலைஞர்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் உதவி செய்வீங்க. சக கலைஞர்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய கல்வி செலவுக்காக நீங்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. இந்த வாரம் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. வியாபாரிகளுக்கு போட்டிகள் உங்கள் வியாபாரம் மட்டும் இல்லை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கலாம். சில எதிரிகள் உங்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் வாரத்தோட ஆரம்பம் முதலே இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நல்ல ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்து கொண்டு நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் எதிரிகள் தொழிலிருந்தே சமாளிக்க முடியுங்க. சரிங்க, நான் உத்தியோகத்தில் இருக்க எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரம் சிறந்த வாரமாக அமையுங்க. அன்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது தினசரி அப்டேட், தினசரி ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஸோ அனைவருமே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலோடு இணைந்திருங்கள். உங்கள் ஆஃபீஸில் சில பேர் லீவ் போட்டிருப்பாங்க. அதனால் சக பணியாளர்களுடைய வேலையிலும் நீங்களே சேர்த்து செய்யக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படலாங்க. ஆனால் அதிக வருமானத்துடன் புதிய வேலைவாய்ப்புக்கான மாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்குங்க. நல்ல சம்பளத்தோட
நீங்கள் புதிய வேலையில் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது குறித்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து சேரும். உங்களுக்கு அலுவலக பணியில் சின்ன சின்ன மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. உயர் பதவியில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுடைய சந்திப்பு நீங்கள் இந்த வாரம் மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதல் என்பது ஒரு தனித்துவமான உணர்வு அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க. உங்களது காதலுடன் நீங்கள் வந்து நெருக்கமாக இருக்க முடியும். மேலும் உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கவும் முடியுங்க. இது வரைக்கும் தனிமையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலமாக சிறப்பான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக செலவிடலாம். திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நெருக்கமான சில பேர் வந்து உங்களுடைய நம்பகத்தன்மையை வந்து அறிந்து கொள்வதற்காக முயற்சிகள் மேற்கொள்வாங்க. அதனால் இந்த வாரம் கொஞ்சம் டெஸ்டிங்லாம் நடக்குங்க. திருமண வாழ்க்கையில் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக செயல்படுங்கள். ஆனால் மகிழ்ச்சியால் வீசக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அதன் மூலமாக வீட்டினுடைய சூழ்நிலையும் இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் வந்து கிடையாதுங்க. குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பாகப்பிரிவினை செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவியிட இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கும். புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உருவாங்க. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நீங்கள் மகிழ்ச்சியான சூழலோடு இந்த வாரத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நெருக்கமான உறவினருடைய வீட்டுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு நிதி நிலைமையை வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய உறவினர்கள் சில பேர் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்காத வகையில் சில பண உதவியை கேட்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களோட உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. குடும்பத்தில் திட்டமிட்ட சில பயணங்கள் வந்து சிறிது காலம் தள்ளி போகலாம் அப்படின்ற மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் காரணமாக இந்த மாதிரி ஆகலாங்க. இருந்தாலும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குங்க. வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க. இருந்தாலும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்க தவிர நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையாக செயல்படணுங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. உயர்கல்வித்துறையில் நீங்கள் நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல கிரகநிலை மாற்றங்கள் இருக்குங்க. சாதகமான அந்த கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக நீங்களும் உங்கள் படிப்பு சம்பந்தமான நிறுவனமும் அதாவது காலேஜ் போன்ற இன்ஸ்டிடியூஷன் வந்து நல்ல பெருமைமிக்க தருணங்களை அமைய பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் கல்வி வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. நல்ல வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் என்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சிதம்பர நடராஜ பெருமானை வழிபட்டு வாருங்கள். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்களாம். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சூட்டி வழிபட்டு வருவது சிறந்த ஒரு விஷயமாக அமைதுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம். நமது கன்னிட்டுடைய ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு தினசரி வீடியோ அப்டேட்ஸ் நீங்கள் கிடைக்கப்பெற்று ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் நமது கன்னிட்டுடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.